வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மக்களவை தொகுதி. சிவகங்கை இதுவும் ஒரு ஸ்டார் தொகுதின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் நிற்கிறாரு. இதில் சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இப்போ 4-5 தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. இந்த சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரத்து மேலேயும் சரி, பி சிதம்பரம் மேலேயும் சரி, கார்த்திக் சிதம்பரம் தொகுதி பக்கமே வரல. பெரிய தொகுதியை 2 பேரும் பெரிய கேண்டிடேட்டாக இருந்தும் இது வரைக்கும் இந்த தொகுதியை பெரிய அளவில் மேம்படுத்தலை அப்படிங்கிற வருத்தம் அந்த பகுதி மக்களுக்கு சிவகங்கை மக்களுக்கு அதிகமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் இங்கே ஆன்டிங் கரப்ரசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே இழுபறிங்களை தான். இழுபறி யாருக்குன்னா நமக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான். முதலிடத்துல காங்கிரஸ் தான் இருக்கிறாரு, கார்த்திக் சிதம்பரம் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கார்த்திக் சிதம்பரம் 359 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்துலையும், தேவநாதன் யாதவ் 350 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. இங்கே சிவகங்கை மக்களவை தொகுதியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,20,000 வாக்குகள் இருக்கு. 16,20,000 வாக்குகளில் பார்த்தீங்கன்னா தேவநாதன் யாதவ் 350 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம். இழுபறியில் தான் இருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். சேவியர் தாஸ் 180 மதிப்பெண்கள் பெற்று அதிமுக 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எழிலரசி 250 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்துக்கு நாம் தமிழர் வந்திருக்கு. அதுதான் திருச்சியை தாண்டிட்டாலே அதிமுகவுடைய நிலைமை படு மோசமாகித்தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது காட்டுது. அதிமுக 4ஆம் இடம், 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்தை தக்க வைக்கிறதே அதிமுகவுக்கு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி தான் திருச்சியை தாண்டிட்டா அதிமுகவுடைய நிலவரம் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இழுபறியில் கார்த்திக் சிதம்பரம்னு சொல்லலாம். இழுபறி தான் இந்த தொகுதி. கார்த்திக் சிதம்பரத்துக்கு அதே மாதிரி தேவநாதன் யாதவ் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாருன்னா வாய்ப்புகள் அவருக்கு கூட இந்த தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அதனால சிவகங்கை இழுபறியில் கார்த்திக் சிதம்பரம்.